ஆரம்பிக்கலாமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பாருங்க. இப்போ நமக்கு அடுத்த டெஸ்ட் டாபிக் என்னதான் இருக்கு? உங்களுக்கு பெர்சன்டேஜ் தான் இருக்கு. அதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா பாக்குறோமோ அவ்வளவு வேகமா பார்க்கலாம். இந்த பெர்சன்டேஜ் பார்க்க போற சம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வரும். எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, நீங்க விகிதம் விகிதாச்சாரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் லாப நட்ட கணக்கு பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல வரும். நிறைய இடத்துல இதே சம்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த சம்ஸ் எல்லாம் வந்து இந்த கவனமா கவனிச்சுக்காங்க. பெர்சன்டேஜ் இதுல பெர்சென்ட் அப்படின்னு இருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு 100க்கும் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். இதுதான் என்னதுன்னா பெர்சன்டேஜ். ஓகேவா? ஒரு பெர்சன்டேஜ்னா எவ்வளோ? ஒரு பெர்சன்டேஜ்னா 100க்கு 1 தான். 1/100 சொல்ல போறோம். இந்த 1/100க்கு இன்னொரு மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா அதான் இந்த பெர்சன்டேஜ். இப்ப வெறும் 100%னா எவ்வளோ? அப்ப 1. நான் தான் சொன்னேன் இந்த பெர்சன்டேஜ் மதிப்பு என்ன சொல்லிட்டோம், 1% அப்படின்னா 1/100ன்னு சொல்லிட்டோம். இந்த பெர்சன்டேஜ் பதிலா நீங்க எனக்கு இப்ப நம்பர்ல சொல்ல போறீங்க அப்படின்னா இதுக்கு பதில் அப்படியே 100 அடிக்க போறீங்க, எழுத போறீங்க. அப்புறம் கேன்சல் ஆயிரும். அப்போ 1. ஓகேவா? 50%னா என்னது? நம்பர்ல இல்லைன்னா விகித ஃபிராக்ஷனை சொல்லுங்க பாப்போம். பின்னத்துல சொல்லுங்க. 1/2. எப்படி போட்டோம்? இந்த பெர்சன்டேஜ் மதிப்பு என்னது? 1/100. அப்ப பை 100 போட்டுக்குவோம். இந்த 0 அடிச்சிடறோம். அப்ப இதை அடிச்சோம்னா 1/2. ஓகேவா? அப்பனா 1/3னா எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25. இல்ல சரி, இப்ப நான் என்ன இப்ப நம்ம பெர்சன்டேஜ்ல கேட்டோம். அப்படி இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலா 1/100 போட்டுக்கிட்டோம். இப்ப எப்படி போடுறது? 100 அப்படின்னு போடணும். இப்ப உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தான் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா சரியா? இப்ப என்ன புரியுது நமக்கு? பெர்சன்டேஜ்ல கொடுத்து எனக்கு ஃபிராக்ஷன்ல கேட்டாங்கன்னா நம்ம டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம். இப்ப ஃபிராக்ஷன்னா என்னது? ஒரு பின்னமா 1/2 இந்த மாதிரி ஏதோ ஃபிராக்ஷன்ல பின்னமா கொடுத்து இதை எனக்கு சதவீதத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றது? இந்த என்ன ஃபிராக்ஷன்ல இங்க இருக்கோ அதோட இன்ட்டு 100ன்னு போடுங்க. கிளியரா? மேம் சொல்லுங்க. ஃபிராக்ஷன்ல கொடுத்து சதவீதத்தை கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 போடணுமா மேம்? ஆமா, இன்ட்டு 100 போடணும். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? 1/3 நீங்க எனக்கு பெர்சன்டேஜ் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அப்ப பின்னத்துல கொடுத்து நான் சதவீதத்துல கேக்குறேன்னா இப்ப என்ன பண்ணணும்? நீங்க இந்த பின்னத்தை 100ஆல பெருக்கணும் மேம். 100ஆல பெருக்கணும். அப்ப 1/3 இன்ட்டு 100 அப்ப என்ன வரும்? 33 1/3%. ஓகேவா?
100/3 இப்படிதானே போடுவீங்க? 100/3 ஃபர்ஸ்ட் 3 நாள் போடுவீங்க 9, மறுபடியும் 1 0, மறுபடியும் 3 நாள் போடுவீங்க 9 1 தான் வரும். இது போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம இதோட நிப்பாட்டிக்கோமா? இப்ப மேல இருக்கக்கூடிய 33 சைட்ல எழுதிக்குவோம், மீதியை மேல எழுதுவோம், இந்த டிவிஷன்ல இருக்கிறது கீழே டிவைட்லயே போட்டுக்குவோம். 33 1/3. ஓகேவா? இப்ப இதே மாதிரி நான் சொல்ல நீங்க சொல்லிட்டே வாங்க பார்ப்போம். 1னா 100% பார்த்துட்டோம். 1/2க்கு 50%. 1/3னா 33 1/3%. 1/4னா 25%. வெரி குட், 25%. 1/5னா 20%. 20%. ஓகேவா? அடுத்து 1/6னா சொல்லுங்க. 1/6 வந்து சதவீதத்துல இப்ப எனக்கு யாரு சொல்லணும்னா சக்தி. இந்த பேர்ல இருக்கீங்களா, நீங்க தான் சொல்ல போறீங்க. மேம் 16 1/6. 16 1/6. 1/6ங்களா? இல்ல, கரெக்டா போடுங்க. மனோபாரதி நீங்க சொல்லுங்க. 1/6ன்றது எவ்வளவு சதவீதம் சொல்லலாம்? ஆதிலட்சுமி அக்கா நீங்க சொல்லுங்க. மேம் 6 4/16 மேம். மேம் 4/6. 4/16. மேம் 16 4/6. 16 4/6 கிடைக்குதுங்களா? 6. இப்ப இந்த 4/6 அடிக்க முடியுமா? 2 4 2 16 2/3 மேம். அவ்வளவுதான். 16 2/3%. சரிங்களா? கரெக்ட் தான். இது எல்லாருக்கும் எப்படி போடுறோம்ன்றது புரிஞ்சிடுச்சா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பேசிக்ஸ் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து சம்ஸ் போட ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? செந்தில் உங்களுக்கு, சுஹைலனாவுக்கு, ஹேமரின் அக்காக்கெல்லாம் புரியுதா? இப்ப அடுத்து அப்படி சொல்லிட்டே வருமா? 1/7னா எவ்வளவு பெர்சன்டேஜ்? 14 2/7%. வெரி குட். 14 2/7%. 1/8னா 12 1/2%. வெரி குட். 12 1/2%. எல்லாம் எழுதிக்காங்க. அப்புறமா கூட உட்காந்து என்ன பண்ணுங்க, இந்த மேம் கரெக்டா சொல்லிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/8 வரைக்கும் எழுதிட்டோம். அடுத்து 1/9க்கு 11 1/9%. 11 1/9%. 1/10னா 10%. 10%. என்ன பண்ண போறோம்? 1/10 × 100. 0க்கு 0 கேன்சல். அப்ப 10%. ஓகேவா? 1/11னா இது எப்படி மாத்தணும்? இங்க என்ன வருது சொல்லுங்க. 9 1/11%. 9 1/11%. 1/12னா 8 1/3%. இது வரைக்கும் எழுதிக்காங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம சம்ஸ்லயே பார்த்துட்டே இருக்கோம். அதனால நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா?
எஸ் மேம். இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா? அடுத்து போயிடவா? மேம் சொல்லுங்கக்கா. 11க்கு எப்படின்னு சொல்லுங்க மேம். 11க்கு பாருங்க, 1/11 இன்ட்டு 100ன்னு போட போறோமா? எஸ் மேம். 11 100. இப்ப எத்தனை மடங்கு வரும்? 9 தடவை போட்டோம்னா 99. மிச்சம் எனக்கு 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன சொன்னேன்? மேல என்ன இருக்கோ ஈவு தானே சொன்னீங்க. ஈவு என்னவோ அதனை சைடுல எழுதணும் 9. மீதி என்னவோ அதை மேல எழுதணும். இந்த வகுத்தில் இங்க என்ன இருக்கோ அதை இங்க போட்டுக்கணும். 9 1/11. ஓகே மேம். மேம் 12க்கு மேம். சொல்றேன். 12. இப்ப 1/12னா இன்ட்டு 100 போடுவோமா? அப்ப இங்க 100, இங்க 12. எத்தனை மடங்கு வருதுன்னு பாருங்க. 100க்குள்ள எத்தனை எத்தனை பக்கத்துல, நியர்பை பக்கத்துல எத்தனை மடங்கு வருது? 9ன்னு போட்டீங்கன்னா 18 108ன்னு வந்துருது. அப்ப 9 கிடையாது. அப்ப என்ன போடணும்? 8 மடங்கு போடுவோமா? 8 12 96 வருதுங்களா? ஆமாங்க மேம். மிச்சம் என்ன இருக்கு? 4 மேம். 4 இருக்கு. இப்ப நமக்கு இதுக்கு மேல புள்ளிலாம் வைக்க கூடாது. கலர் பிரிண்ட் எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? 8 இந்த ஈவ சைடுல ஃபர்ஸ்ட் எழுதிக்கோமா? எழுதிட்டேன். அப்ப என்ன எழுதணும்? மீதி 4 இருக்கு மேம். அதை இங்க எழுதணும். 1/4ன்னு போடணுமா மேம்? 4 மேல எழுதிக்கணும். இப்ப பின்னத்துல மேல தொகுதி கீழே பகுதி சொல்லுவீங்களா? அந்த தொகுதியில 4 போட்டுட்டு பகுதியில என்ன எழுதணும்? எதால வகுத்தீங்களோ அந்த நம்பர் எழுதிக்கணும். 12 மேம். இப்ப இந்த 4 12 இப்ப இந்த 8 நீங்க எதுவும் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இந்த 4 12 பாருங்க, அடிக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்க மேம். அடிச்சோம்னா 4ஆவது வகுப்புல அடிச்சோம்னா 1 முன்னாங்க 12 மேம். 3. அதனால 8 1/3% சொல்றோம். சரி. ஓகேவாக்கா? ஓகே மேம். இப்ப அடுத்தது 50% percentage of 300. அதென்ன ஆஃப் அப்படின்னா, ஆஃப்னா இல்னு அர்த்தம். அப்ப தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? 300ல் 50% என்பது என்ன? 300ல 50%னா என்ன? எப்படி சொல்லுவீங்க? 50/100 இன்ட்டு 300 மேம். இந்த 300ல் அப்படின்னு வந்தது நீங்க இன்ட்டுன்னு சொல்லணும். 300 இன்ட்டு 50%. 50%னா எப்படி போடுவோம்? 50/100ன்னு போடுவோமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 3 × 5 15. ஒரு 0 இருக்கு, இங்க இன்னொரு 0 வந்துடும். அப்பனா 150 கிடைச்சிருச்சா? இல்லைன்னா இந்த 50% எப்படி சொல்லலாம்? 300ல பாதி படிச்சோமா? 50% என்ன அர்த்தம்? 1/2 சொல்லி படிச்சிருக்கோமா? ஆமாங்க மேம். அதுக்கு பதில் 50% பதில் என்ன போட்டுக்கலாம்னா 300ல் இல்லைன்னா இன்ட்டு 50% பதில் 1/2 அடிச்சிங்கன்னா 150. ஓகேவா? சரி. 100% ஆஃப் 290 என்ன ஆன்சரு? 100 தான் மேம். எவ்வளோ? 100ஆ? 290. 290. வேற ஏதாவது சொல்றீங்களா? 290ல் 100% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். 290. நான் முழுசாவே சொல்லிட்டேன். 100%னா 1ன்னு அர்த்தம். அப்ப 290 × 1னா
690 தான் மேம். 90 தான். 290. 290 தானா? இப்ப அடுத்து 360 25% என்ன? 90 மேம். 90. எப்படி சொன்னீங்க 90ன்னு? அது இன்ட்டு 25/100 மேம். 25/100 மேம். 360 இன்ட்டு 25/100. என்ன பண்ண அடுத்து? 18 தானே மேம்? 18. இந்த பாப்போம்க்கா என்ன வருதுன்னு. இப்ப எப்படி அடிக்கணும்னு சொல்லுங்க. 0க்கு 0 கேன்சல் ஆகுது. 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 10 5 25 மேம். ஓகே. அடுத்து 4 2 18 2 மிச்சம் இப்ப என்னெல்லாம் வருது? 18 கீழே 1 வந்துருச்சு. 18 × 5 90 மேம். 90. இவ்வளவு கஷ்டமாலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 25/100னா 1/4 மேம். அடிச்சோம்னா 90 மேம். 25% 1/4 அடிச்சோம். ஒரே ஸ்டெப்லயே எனக்கு இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியுமா? 50%னா 1/2, 25னா 1/4, 75னா 3/4. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு பதிவிட்டுக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான் ஈஸியா கொடுப்பாங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்களா வேஸ்ட் பண்ணலன்னு பாக்கண்டே ஈஸி சம்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க கஷ்டமா போடுறீங்களா இல்ல அந்த மேக்ஸோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா நீங்க இன்னொன்னு பண்ணலாம். 360 இன்ட்டு 25% தானா? 50% என்ன சொல்வீங்க? 180. அதுல பாதி தான் 25. அப்ப இதுல பாதி 90. நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். 360 100%னா 360. 50% இதுக்கு பை 2 போட்டுக்குவீங்க. இப்ப 180. ஆனா கேட்ட கேள்வி 25. 50லயும் பாதி. அப்ப 180லயும் பாதி 90. 90. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு தெரியுதோ போட தெரியுதோ அப்பெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் படி தான் போடணும், பை 100 தான் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்த கேள்வி நீங்களே சொல்லுங்க பாப்போம். நானூத்தி 420ல் 150% என்பது என்ன? சொல்லுங்க. 420ல 150%னா 630. 630. 30 மேம். 630 வருது சில பேருக்கு. யார் கூப்பிட்டீங்க? யார் கூப்பிட்டா? அனிதா அக்கா. இது சொல்லணுமா? இல்ல மேம், சொல்லிட்டேன். 630 வருது மேம். வருது. வந்து சொல்லியாச்சு. ஹேமா அக்கா கூப்பிட்டீங்களா? யார கூப்பிட்டீங்க? ஆதி அக்கா தான் கூப்பிட்டீங்களா? இல்லங்க மேம், 630 மேம். வெரி குட்கா. எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்போ. சக்தி அக்கா உங்களுக்கு என்ன கிடைக்குது? சக்தி 630. வந்துச்சுங்களா? 630. எப்படி போட்டோம்? சொல்லுங்க சுகேல் சார், எப்படி போட்டோம்? 420 150% எப்படி போட்டோம்? மேடம் 4 இன்ட்டு 150/100. 150/100. 450 50 350 150. சரிங்க சார். 250 100. சரிங்க சார். 2 420 அடிச்சா 210.
ஓகே சார். அது பெருக்குனா 630 மேடம். அவ்வளவுதான் 630. வெரி குட். அவ்வளவுதான் போட தெரிஞ்சிருச்சா? இப்ப இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் போடுவோம். 30% ஆஃப் 80. 80ல் 30% அப்படின்னா என்னது? நாலு 24. இப்ப இந்த மாதிரிலாம் இப்படி கேட்டா என்ன பண்ணணும்? 80 இன்ட்டு 30/100. இப்ப 2 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா 2 0 கேன்சல் பண்ணிருங்க. 8 இன்ட்டு 3 என்னது? 24. அவ்வளவுதான். நீங்க 80 இன்ட்டு 30/100ன்னு போடணும் அவசியமே இல்ல. 2 0க்கு 2 0 அதுவே கேன்சல் ஆயிடும். 2 0 இருந்துச்சுன்னா நீங்களே 2 0 அடிச்சு கொடுத்துட்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே பிரிக்கலாம். 8 இன்ட்டு 3 24. ஓகேவா? ஓகே. 200% ஆஃப் 33 என்னது? 33ல் 200%. இவ்வளவு நேரம் ஆகணுமா? என்னது சொல்லிருக்கணும்ல. 66. 66. 2 0க்கு 2 0 அடிச்சு கொடுத்துருங்க இங்கேயே. 32 இன்ட்டு 2 66. 66. 3 இன்ட்டு 2 66. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியா தான் கேட்பாங்க. கஷ்டமா கேட்டாலும் நமக்கு என்ன தெரியும்? போட தெரியும். இப்ப கஷ்டமா ஒன்று சொல்லவா? 24% ஆஃப் 12. 12ல் 24% என்ன? ரெண்டு 22/25%. பாயிண்ட்ல சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. பாயிண்ட்ல சொன்னாலும் ஓகேதான். பாயிண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க ஆதிலட்சுமி அக்கா, இந்த சம் எப்படி போடணும்? 12ல் 24%. 12 × 24/100 தானே மேம்? அவ்வளவுதான்க்கா. 12 24/100. அதை அடுத்து அடிச்சோம்னா 72/25 வருதுங்க மேம். இது அத 6 அடிச்சிருக்கீங்க, இது 50. நோண்டி அடிச்சீங்கன்னா இது 3 25. அதுக்கு அடுத்து மேம் எப்படி மேம்? இது இதை பெருக்க இன்னொருத்த மேம் வகுக்கணும் மேம். 2.8ங்களா மேம்? போடணும். 2.8ங்களா மேம்? மேம் இதை வகுக்கணுமா மேம்? ஆமா, இதையும் வகுக்கணும். வகுத்து புள்ளிலே சொல்லுங்க, பாயிண்ட்ல சொல்லுங்க, டெசிமல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. 2.25 50 மேம். 8 மேம். வெரி குட். அவ்வளவுதான். 2 கிடைக்குமா? மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? புள்ளி வச்சு இன்னொரு 0 போட்டுருக்கீங்க. அப்ப 8 மடங்கு வரும். 25 200. 8 5 40 தான். இன்னொரு 4 இருக்கும். அப்ப 20. மறுபடியும் ஒரு 20. மறுபடியும் 20 கிடைச்சிச்சா? மறுபடியும் 0 வைப்போம். நமக்கு மறுபடியும் என்னதான் கிடைக்கும்? 8 போட்டோம்னா 200 வந்து 0 ஆயிரும். அப்ப என்ன ஆயிடும்? ஆன்சர் 2.88. அப்ப என்ன சொன்னேன்? 12ல் 24% அப்படின்னா 2.88. நமக்கு நிறைய டேபிள்ஸ் ஞாபகம் இருக்கணும். அடிச்சு கொடுக்கறது, டிவிஷன்ல போடுறது, இதெல்லாம் நீங்க வந்து அப்புறம் இந்த டானா வகுத்தல்ல போடுறது, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் கிளாஸ்க்குள்ளன்னு போறோம்னா இந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம இதையும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா லேட் ஆயிடும். ஸோ நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றப்ப இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னா யோசிக்க கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு மார்க் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அதுதான். எல்லா சமயம் போட்டுட்டு கடைசியில நான் பெருக்கல தப்பு விட்டுட்டேன்,
புள்ளி தப்பா சைட்ல ஒன்னு ஒரு சரம் தள்ளி வச்சுட்டேன் இப்படிலாம் சொன்னாதான் மார்க் போயிடும். ஸோ அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த கேள்வி. சொல்லட்டுங்களா? அடுத்த சம் போயிடுவோமா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாம். அடுத்த சம் போயிடலாமா? எழுதுங்க. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48 ஆகும். 48%. அவர் பெற்ற வாக்குகளை பின்னத்தில் வெளிப்படுத்துக அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சொல்லுவீங்க? ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48 ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னத்தில் வெளிப்படுத்துக. எட்டு. 12/25. ஒருத்தர் 12/25 சொல்றாங்க. 25 பின்னத்துல அப்ப ஆன்சர் 12/25. ஏதாவது கிடைக்குதா? 12/25 வருது மேம். வெரி குட். அடுத்த சம் எழுதுங்க. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. நல்ல முட்டைகளோட சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. செஞ்சிட்டீங்களா? ஒரு டசன் என்னது? என்ன சொன்னீங்க? ஒரு டசன்னா 12 மேம். 12 முட்டை இருக்கும். 12 எக் இருக்கா? இதுல எனக்கு 5 டசன் சொல்லிட்டாங்க. 5 டசன்னா எப்படி போட்டோம்? 5 60 முட்டை. 5 × 12னா 60. அப்ப 60 முட்டை இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு 10 முட்டை கெட்டு போயிடுச்சு. அப்ப நல்ல முட்டை எத்தனைதான் இருக்கு? 60ல 10 போயிடுச்சுன்னா மிச்சம் எனக்கு 50 இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேட்டுக்காங்க? நல்ல முட்டையோட சதவீதம் சொல்லணும். இப்ப எப்படி சொல்லணும்? நான் பாட்டு பை 100 போட்டுடலாமா? 50/60. மொத்தமா எனக்கு 60 முட்டை இருக்குது. அந்த 60 முட்டையில 50 முட்டை தான் நல்ல முட்டை. இப்ப இதுக்கு நானு பெர்சன்டேஜ்ல சொல்லணும். அப்ப கீழே இந்த பகுதியில் என்ன பண்ணணும்னா மொத்தம் என்ன இருக்கோ அதை இங்க எழுதிக்கணும். மொத்தம் எனக்கு 60 முட்டை. இந்த 60 முட்டையில 50 முட்டை தான் நல்ல முட்டை. அதுக்கு சதவீதம் கேட்டாங்கன்னா × 100. கிளியரா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த 0 அடிச்சு கொடுத்துடலாமா? அடுத்து இது 3, இங்க 50. இதுக்கு மேல அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்ப என்ன ஆயிடும்? 250/3.
இந்த 250/3 மறுபடியும் பின்னத்துல இருக்கு நீங்க வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 83/1/3%. புரியுதுங்களா இந்த சம்மு? இன்னொரு இது மேல கொடுத்த போட்டுருவீங்களா? பெர்சன்டேஜ் சொல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்தம் என்ன இருக்கோ அந்த வேல்யூ கீழே போட்டுட்டு என்ன கேக்குறாங்களோ அந்த வேல்யூ மேல போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டுட்டாங்க. அடுத்து ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7,500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகையை காண்க. ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7,500. அவர் சேமித்த தொகை 25% அப்படின்னா அந்த 25% என்னன்னு கேக்குறாங்க. சேமித்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நீங்க அப்படியே சேமித்த தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு செலவழிச்சது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். செலவுக்கு தொகைன்னு சொல்லுங்க. தொகை 1875 மேம். 175. வெரி குட். 1875 சேமிப்பு தொகை. செலவு பண்ணது கேட்டாங்கன்னா இதை கழிச்சுட்டா வந்துரும் மேம். மேம் 7,500 இருந்து சேமிப்பு கழிச்சு செலவு கிடைச்சிட போகுது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? 7,500ல எத்தனை % செலவு பண்ணிருப்பாங்க அவங்க? 25 சேமிச்சாங்கன்னா 75% செலவு பண்ணிருப்பாங்க. இப்ப கழிச்சு என்ன வருது? 5,625 மேம். 625 மேம். 5,625. ஆக்சுவலா 75/100 கிடைக்கும். இந்த 100 அடிச்சு வருவோம். இப்ப 75 × 75 என்னன்னு பார்த்தா போதும். 5,625. இது புரியுதா அந்த சம்மெல்லாம்? மேம் இது எப்படிங்க மேம்? இது 7,500 × 25/100 தானே மேம்? ஆமாங்கக்கா. அடிச்சோம்னா 1,875 வருது மேம். அவ்வளவுதான் முடிஞ்சுக்கா. சேமிப்பு தொகை 1,875. எனக்கு செலவும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது வருமானம், இது சேமிப்பு. அப்ப செலவு என்னது? வருமானம் ஈக்குவல் டு சேமிப்பு பிளஸ் செலவா? சேமிப்பு பிளஸ் செலவு. இப்ப எனக்கு வருமானமும் தெரிஞ்சிச்சு 7,500ன்னு, சேமிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு 1,875ன்னு. அப்ப செலவு வேணும்னா இத இந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சுக்குவோமா? பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல் இந்த பக்கம் மட்டும் மைனஸ்ல போகும். அப்ப 7,500ல இருந்து இந்த 1,875 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்ப சொன்னோம்ல 5,625. ஒரு ஹோம்ஒர்க் சம் எழுதிக்காங்க. மணி 25 மீட்டர் துணிச்சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மணி வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக. மணி 25 மீட்டர் துணிச்சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மணி வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் காண்க. போட்டுருவீங்களா? இல்ல இந்த சமம் செய்றீங்களா? எங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க செஞ்சு இப்ப அப்பதான் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும்.
இந்த சமயம் இப்ப செஞ்சு சொல்லுங்க. மீட்டர் மேம். எவ்வளவு வருது? மீட்டர் மேம். 7 மீட்டர் மேம். 7 மீட்டர். எல்லாத்துக்கும் 7 தான் கிடைக்குதா? ஏழு 7.40 மேம். 7.40. ஓகே. பிரியதர்ஷினிக்கு என்ன வருது? பேசுங்க பிரியதர்ஷினி, கேட்கவே இல்லை நீங்க பேசுனது. பிரியதர்ஷினி பேசுறது ரொம்ப மெல்லமா கேக்குது. யார் 2 பேர் கிளாஸ் வந்து போனது? பாரதி கிளாஸ்ல ஃபுல்லா இருந்தாதான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பேன். நீங்க பாதியில போனாலும் அட்டெண்டன்ஸ் கிடையாது. 2 கிளாஸ்க்கு மேல நீங்க ஆப்சென்ட் ஆனீங்கன்னா குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க சார் கிட்ட போய் நீங்க ஏன் லீவுன்றதெல்லாம் சொல்லிதான் வரணும். இல்லைன்னா சாருக்கு அது கன்வின்சிங்கா இல்லைன்னா லெஃப்ட் பண்ணதான். அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் கராரா தான் இருப்போம் நாங்க. கிளாஸ்க்கு வந்தா மட்டும்தான் கிளாஸ்லயே தொடர முடியும். சொல்லாம லீவ் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், வீட்லயே இருந்துக்க வேண்டியதான். இப்ப சொல்லுங்க அனிதாக்கா, சொல்லுங்க இந்த சமயம் எப்படி போடலாம்? மேம் சொல்லி கொடுத்துருங்க மேம், தெரியல மேம். தெரியலையா? என்ன கேட்டுக்காங்க நமக்கு? கேள்வி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. மணி 25 மீட்டர் துணி சுற்றில் இருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் ஆமா. மணி வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் காண்க. இப்ப நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? இந்த சமயம் எப்படி போடணும்? என்ன மொத்த வேல்யூ என்னவோ. இப்ப எப்படி வருமானத்தை கீழே மேம் நான் சொல்லவா மேம்? சொல்லுங்கக்கா. மேம் மொத்த துணி 25 மேம். 25 கீழே போட்டு அவங்க 1.75 தான் மேம் வாங்கினாங்க. இன்ட்டு ஆமாக்கா. 100 மேம். அடிச்சோம்னா இது பண்ணோம்னா 1.75 இன்ட்டு 4 வரும் மேம். பெருக்கணும்னா 700 வரும் மேம். 1 மீட்டர்னா 100 மேம். 700 இது பண்ணோம்னா 7 வரும் மேம். அப்பனா 7%. 7% மேம். நமக்கு என்ன அதானே கேட்டிருக்காங்க. மணி வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக. இப்ப 7%. நீங்க அவ்வளோ அது பண்ணணும் இல்ல. 1.75 இன்ட்டு 4 போட்டீங்கனாலே என்னதான் கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். இப்ப 7 மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். percentage. இப்ப இந்த சமக்கு மோசம் என்ன வித்தியாசம்? இப்ப கேக்குதா? அப்ப பாருங்க 7,500ன்றது அவங்க வாங்கின சம்பளம். சம்பளத்துல 25% தான் கேட்டுட்டாங்க எனக்கு. அப்ப 25% நான் ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கிட்டேன். இங்க என்ன சொல்லிட்டாங்க? அவர் மொத்தமா இருக்கிற மீட்டர் வந்து 25 மீட்டரு. அதுல மணி வாங்கினது வந்து 7.5 மீட்டர் வாங்கியிருக்காரு. இதே வர்ற ஆன்சர் எனக்கு பெர்சன்டேஜ் சொல்லுங்கன்னா இப்படி போடணும். பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்த வேல்யூ இன்ட்டு அந்த பெர்சன்டேஜை போட்டுக்கணும். 50னா 50%, 50/100ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப அனிதா புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகேக்கா. இப்ப வேமா ஒரு சம்மு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ராஜகுமாரி தனது வருமானத்தில் 1/4 பங்கை சேமித்தால் அவர் சேமித்த பங்கின் சதவீதத்தை காண்க. அப்ப என்னது? 25%. பெர்சன்டேஜ். அவ்வளவுதான்.
4 ஒரு பங்குனா என்ன அர்த்தம்? 1/4 சேமிக்கிறாங்க. 1/4க்கு பெர்சன்டேஜ் தெரியுமா என்னது? 25. அவ்வளவுதான். இப்ப ஒரு ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள். 70 புக் மேகசின்ல 14 மேகசின் எனக்கு காமிக்ஸ் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. மேம் எத்தனை நகைச்சுவை புக் 14. 70 பத்திரிகைகள்ல 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. மேம் 20%. இது ஆப்ஷன் இருந்துச்சு. இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் தான் எழுதி போடணும் நீங்க. இன்னைக்கு நீங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னா சனிக்கிழமை கிளாஸ்ல ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு பதில் வர சொல்லணும். அதனால ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி வச்சு ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் ஆன்சர்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி அந்த போட்டோ எடுத்து இந்த குரூப்ல அனுப்பிச்சு விட்டுறணும். சரிங்க, புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். இது பண்ணணும். பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்னு அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். இன்னொரு ஹோம்ஒர்க் யார் டவுட் இருக்கா? எழுதிக்கங்க. அதே மாதிரி கிளாஸ்ல ஃபுல்லாவே கவனமா இருக்கணும். ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. இன்னொரு ஹோம்ஒர்க். ஒரு நபர் தனது பயணத்தை 180 கிலோமீட்டர் ஒரு நபர் தனது பயணத்தில் 180 கிலோமீட்டரை கார்லயும் மகிழுந்துலையும் கார்ல போறாரு. அடுத்து 320 கிலோமீட்டரை ட்ரெயின்ல போறாரு. எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க. தனித்தனியா பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. மறுபடியும் கேள்வி சொல்றேன். ஒரு நபர் தனது பயணத்தில் 180 கிலோமீட்டரை மகிழுந்திலும் 320 கிலோமீட்டரை தொடர்வண்டியிலும் மேற்கொள்கிறார். எழுதிட்டீங்க எல்லாரும்? எனில் அடுத்தது அது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப அடுத்த சம் போறோம். நெக்ஸ்ட் மாடல் ஓகேவா? அடுத்தது எக்ஸின் 48 என்பது
எக்ஸின் 48 என்பது number 48 is 28. எந்த எண்ணின் 32% ஆகும்? எந்த எண்ணின் 32% ஆகும்? இல்ல இந்த எந்த எண்ணுனா இது எக்ஸ் தான். அந்த எக்ஸ்ன்ற எண்ணோட 32 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சமம் வேற மாதிரி சொல்றேன். ஓர் எண்ணின் 32% என்பது 48 எனில் அந்த எண் என்ன? அதான் கேள்வி. அதான் தமிழோட அழகா கொடுத்திருக்காங்க. ஓர் எண்ணின் 32% என்பது 48 எனில் அந்த எண் என்ன? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதிர்மாறல் எதிர்மாறல்ல போடலாமா மேம்? இருங்க நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. மேம் எக்ஸ் இன்ட்டு 32% பை 100 ஈக்குவல் டு 48 மேம். அவ்வளவுதான். ஒரு எண்ணின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அந்த எண் என்னன்னு தெரியாது. அப்ப எக்ஸ்ன்றது அந்த எண் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ன்ற எண்ணோட 32% தான் என்னது 48. அப்புறம் இந்த எக்ஸ்ன்றது நம்பர் என்னது? அப்ப எக்ஸ் தான் வேணும்னு என்ன பண்ணிக்கலாம்? இந்த பின்னத்தை அப்படியே ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மாறிடுமா? டிவிஷன்ல இருக்கிறது மல்டிபிகேஷன்ல போயிடும். அப்ப 48 இன்ட்டு 100 இந்த பக்கம் மேல இருக்கிறது கீழே வந்துருமா? பை 32. இப்ப இதெல்லாம் அடிக்கலாம். இது அடிச்சுக்குமா? இது அடிச்சோம்னா 16, இது அடிச்சோம்னா 24. மறுபடியும் 8வது வாய்ப்புல அடிச்சோம்னா இது 2, இது 3. அப்ப இது ஒரு 2 2 இங்க 50. 3 இன்ட்டு 5 15, ஒரு 0 150. அப்ப இந்த எக்ஸ்ன்ற நம்பர் 150. ஓகேவா? இன்னொருத்தன் சொல்லுங்க மேம். இது எழுதிக்காங்க. நான் வேற சம்மே சொல்றேன் அவனுக்கு. இந்த சம் எழுதிக்காங்க. இப்ப இன்னொரு சம் சொல்றேன். கஷ்டமா இருக்குதா? ஓர் எண்ணின் 88% என்பது ஓர் எண்ணின் 88% என்பது 6160 எனில் அந்த எண் என்ன? ஓர் எண்ணின் 88% என்பது 6160 எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ஓர் எண்ணு சொல்லிட்டாங்களா? இது எனக்கு இது என்னன்னே தெரியல. அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு நம்பர். இந்த நம்பரோட 88%. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நம்பரோட 88%னா இன்ட்டு 88/100. இது எதுக்கு சமம்? 6160. 6160க்கு சமம். அப்ப 6160. இப்ப எனக்கு இந்த எக்ஸ் அந்த எண் என்னன்னு கேட்டுருக்காங்க. இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும்? தலதலா போட்டுக்கணும் மேம். இந்த நம்பர் இப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பரை இங்க பாருங்க ஈக்குவல் இன்ட்ல இருக்குதா? இந்த 88/100 இது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போக போகுது. அப்ப எப்படி போகும்? இதோட தலைகீழா போகும். சொல்லுங்க. 100/88ன்னு போயிடும். ஏற்கனவே இங்கிட்ட என்ன இருக்கு? இன்ட்டு ஒரு 6160ன்னு இருக்கு. இப்ப வந்து அடிச்சு கொடுங்க. 11 வாய்ப்பு அடிச்சோம்னா இது 8. இங்க 560 வரும் மேம். 560 வருது. மறுபடியும் இது 8ல அடிச்சீங்கன்னா 7 8 56. 56. அப்ப 70 இருக்கு. இங்க ஒரு 100 இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா மதிப்பு என்னது? 7000. அவ்வளவுதான்.
அடுத்து அடுத்து நீங்க சொல்ல போறீங்க. இப்ப மேம் இந்த இது இப்ப இங்கிட்டு இது பண்ணோம்னா 6160 into 25. 100/88 வந்தாங்கக்கா. ஆமாங்க மேம். அது ஏன் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இல்ல அது மேம், அதை அடிச்சா ஆன்சர் அடிச்சோம்னா அவ்வளவுதான். சரிங்க மேம். அடிச்சோம்னா என்ன வருது? இப்ப 100 இங்கிட்டு 88 அடிச்சோம்னா இங்க 50 இங்கிட்டு 44 வரும். இது 25 44. 25 22 வரும். அப்புறம் ஆமாங்க. அதுக்கப்புறம் இதே அடிக்கலாம். இந்த 22ஐயும் 6160 அடிக்கலாம்ல, அது 2 அடிங்க. 2 11 22 5 11 55. அக்கா இங்க பாருங்களேன், நீங்க வந்து 2வது வாய்ப்பாடு அடிக்கணும் அவசியமே இல்ல. இது 88 இருக்கா, அப்ப இது வந்து நீங்க 16வது வாய்ப்பாடு அடிக்கலாம். ஒரே நம்பர் வந்து 11 அடிங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த நம்பர் அதெல்லாம் அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடிச்சீங்கன்னா இது 8வது 8 × 11 88. மறுபடியும் இங்க அடிங்க. அடிச்சீங்கன்னா இங்க 5 தான் வருமா? 5 × 11 55. மிச்சம் உங்களுக்கு 6 போயிரும். அப்ப 6னா 66. அப்ப 6 × 11 66. இங்க 0 இருக்கு, இங்க 0 போட்டுக்கிறோம். மறுபடியும் இங்க பாருங்க, இது 8 இது 56. அப்ப 8வது வாய்ப்பாடு அடிக்கலாமா? 8 8. இங்க 8 × 7 56. அப்ப 7 ஒரு 0 0. அவ்வளவுதான். எனக்கு கீழே வகுத்துல 1 வந்துருச்சு. அப்போ அப்படியே முடிச்சுக்கலாம். 70 × 100 7000. இந்த 70 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? 8ல அடிச்சேன், அப்ப இங்க 7 0 ஆயிடும். 70 × 100 7000. ஆன்சர் அவ்வளவுதான், முடிஞ்சா. இப்ப அடுத்து எழுதுங்க. x-இன் x% என்பது 25 எனில் x என்பது என்ன? 5 மேம். 5 இல்ல. x-இன் x% எழுதிக்கங்க. கேள்வி, x-இன் x% என்பது 25 எனில் x என்பது என்ன? என்ன வந்துச்சு? 50. 50. மேம். 50. இந்த சம்ம சுஹேல் சார் சொல்றீங்களா எப்படி போடலான்னு? சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார். x into x into x by 100 x by 100 equal to 25. equal to 25. ஓகே சார். அடுத்து x ஸ்கொயர் x ஸ்கொயர் 25 into 100 into 100. ஓகே சார். x equal to 5. ஆக்சுவலா இந்த ஸ்கொயர்ன்றது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதே ஸ்கொயர் ரூட்ல போயிருமா? அப்ப 25 × 100. அப்ப 25க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க சார். 5 × 10. இப்ப 5 × 10 50. அப்ப x ஓட மதிப்பு 50. புரியுதுங்க எல்லாருக்கும்? இன்னொரு சம் எழுதுங்க. 400-இன் 30% மதிப்பின் 30%-இன் 25% என்ன? 400-இன்
30% மதிப்பின் இல்ல 30%த்தின் 25% என்ன? இப்ப எனக்கு கேட்டே பாருங்க. இப்ப இப்ப இது எப்படி பண்றது? ராஜகுமாரக்கா சொல்லுங்க. 400ன் 30%த்தின் 25% என்ன? எப்படி போடணும்? அப்ப 400 30% 400 × 30/100 மேம் 30/100 ஈக்குவல் டு இல்ல 30%. மறுபடியும் மேம் நான் சொல்றேன். இருங்க, நான் கேட்கறேன்னு சொல்லுங்க. அனிதாக்கா சொல்லுங்க எப்படி போடலாம்? மேம் அனிதா, 25 × 100 மேம். அக்கா இருங்க இருங்க. ராஜகுமாரக்கா உங்க டேர்ன்ல சொல்லியாச்சு. நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. அதனால இப்ப அடுத்தவங்க ஒரு டேர்ன் தரணும்ல. அப்புறமா உங்கள்கிட்ட வரேன் நானு. 25/100 போடணும் மேம். இன்ட்டு போட்டு இன்ட்டு போட்டு 25/100 போடணும். இத அடிச்சு கொடுத்தா 30 வரும் மேம். அடிச்சு கொடுத்தா 30 வருது. வெரி குட். அவ்வளவுதான். பாருங்க, 400ன் 30%த்தின் 25%. அப்ப 400க்கு 30% போடுறேன். இதோட மறுபடியும் 25%. அப்ப மறுபடியும் என்னதான் பண்ணணும்? இன்ட்டு தான் போடணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிடுறோம்? இந்த 2 சீரோ இந்த 2 சீரோ அடிச்சு கொடுத்துடலாம். இங்க 25, இங்க 4 வரும். இந்த 4 இந்த 4 அடிச்சு கொடுத்துறோம். அப்ப வெறும் 30. வந்துருச்சா ஆன்சர் 30? அடுத்த சம் எழுதுங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ் சதவீதத்திற்கு சமமாகும். மணி சொல்றேன். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு இல்ல டேஷ் சதவீதத்திற்கு சமமாகும். 12% of 250 liter is equal to 150 liters dash percentage. இது எப்படி போடுறது? இப்ப இந்த வேல்யூ இந்த 150 லிட்டரோடைய எந்த பர்சன்டேஜுக்கு சமம்னு கேட்டாங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 250 லிட்டரோட 12% is equal to சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்குவல் டு 150 லிட்டரோடைய எக்ஸ் பர்சன்டேஜ். இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இப்ப இந்த 0 இந்த 100க்கு இந்த 100 அடிச்சு கொடுத்துடலாமா? இந்த 0க்கு இந்த 0 அடிச்சு கொடுத்துடலாமா? இது 3 3 5 15, இது 5 5 25. இப்போ 1 3 3 4 3 12. அப்ப எக்ஸ் மதிப்பு இங்க இருக்கு. இங்க 5 4 இருக்கு. 5 4 இப்ப இருக்குன்னா 20. அப்ப எக்ஸோட மதிப்பு 20. அப்ப 250 லிட்டருடைய 12%ன்றது 150 லிட்டருடைய 20%க்கு சமம். புரியுதுங்களா எப்படி போடுறோம்னு? புரியுது. மேம் சொல்லுங்கக்கா. மேம் அது எப்படி மேம் 250 12/100 தானே மேம் இந்த சைடு? ஆமாக்கா, 12 போட்டுக்கேனா? 250 12/100 இன்ட்டு 150 இங்கிட்டு எக்ஸ் மேம். எக்ஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கணும். அப்ப பை 100. இந்த கீழே 100 100 அடிச்சிருங்க. இங்கிட்டு 180/100 பண்ணுமா மேம்? ஏங்கக்கா 150/100. நீ பாருங்க, 250 லிட்டர்ல 12% அப்படின்றது 150 லிட்டர்ல எத்தனை பர்சன்டேஜ்னா கேட்டிருக்கேன். எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம், அதான் சமம்ன்ற கண்டா ஈக்குவல் டு போட்டிருக்கேன். எக்ஸ் பர்சன்டேஜ் x/100 போட்டிருக்கேன். சரிங்களாக்கா? சரி மேம். ஈக்குவல் டு இருந்தப்போ கீழே இந்த அடி பக்கத்தையும் இந்த அடியையும் அடிச்சிடலாம். ஒரே மாதிரி இருந்தா இல்ல அடிக்கிற மாதிரி இருந்தா அடிச்சு கொடுத்துக்கலாம். சரிங்க மேம். ஈக்குவல்ட்டுக்கு சொல்றேன்க்கா. ஈக்குவல்ட்டுல ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு கீழே இருக்கிறது இந்த பக்கம் வந்தா மேலதானே போகும். அப்ப மேலதான் 100 இருக்கும். அப்ப 100 அடிக்கலாம்ல. அதனால நம்ம கீழே இருக்கிறப்ப அடிச்சுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 2 சமமா இருந்துச்சுன்னா அடிச்சிடலாம். அதே மாதிரி பாருங்க, ஈக்குவல்ட்டு தான். மேல இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. அடிச்சிடலாமா?
சரிங்க மேம். இப்ப இந்த 15 25 அஞ்சாறு அடிக்கலாமா? அடிக்கலாம் மேம். ரெண்டுமே ஈக்குவல்ட்டுக்கு மேலதான் இருக்கு, அப்புறம் அடிச்சுக்கலாம். 3 5 15 5 25. 25. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நீங்க பாருங்க 5 12 3 இருக்கு. இப்ப என்ன எதை அடிக்கலாம்? 12 3 அடிக்கலாம் மேம். அவ்வளவுதான்க்கா. ஒவ்வொரு 3 3 நான் 3 12. அவ்வளவுதான். இங்க 4 வந்துருச்சு. இப்ப பாருங்க கீழே எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துட்டு 5 வந்துருச்சு, மேலேயும் முடிஞ்சளவுக்கு அடிச்சாச்சு, அவ்வளவுதான். மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் எல்லாமே அடிஞ்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு? இங்க ஒரு 5 இருக்கா? ஆமாங்க மேம். இந்த சைடு 5 இருக்கு மேம். பெருக்கல் பெருக்கல் போட்டுக்கிறேன். இங்கிட்ட ஒரு 4 இருக்கா? ஆமாங்க மேம். இப்ப 5 4 பெருக்கிட்டோம்னா 20 மேம். 20. அப்ப எக்ஸோட மதிப்பு 20. அவ்வளவுதான், முடிஞ்சு. தேங்க்யூ. 20ல 20% சொல்ல போறோம். சரிங்களாக்கா? சரி. அடுத்து ஓர் எண்ணின் இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓர் எண்ணின் 60% ஒரு எண்ணின் 60% 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? முன்னாடி ஓர் எண் இருக்கு. ஓர் எண்ணின் 60%-ஐ 60%-இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? இது எப்படி போடுறது? x இன்ட்டு 60/100 மைனஸ் 60 ஈக்குவல் டு 60 மேம். ஆமா, இந்த ஓர் எண், இந்த எண் எனக்கு தெரியும். இந்த ஓர் எண்ணின் 60%. அப்ப எக்ஸ் இன்ட்டு 60/100. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருந்து ஒரு 60 கழிச்சுட்டாங்க. 60 கழிச்சா எனக்கு 60 கிடைக்கும். அப்ப இந்த எண் எக்ஸ்ன்றது என்னது? எப்படி போடலாம்? இந்த நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? மைனஸ் 60 பிளஸ் 60 இங்கிட்டு கொண்டு போயிடலாம் மேம். அப்ப 120 வரும் மேம். ஃபர்ஸ்ட் இங்க 0 0 அடிச்சுக்கலாமா? பிராக்கெட் இருக்கிறத பார்ப்போம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? 0 0 அடிச்சுக்கிட்டோம். இது 3 × 2, இது 5 × 2. அவ்வளவுதானா? எஸ் மேம். அப்ப என்ன ஆயிடும்? இங்க x, அப்ப இந்த மைனஸ் தான் இங்கிட்டு கொண்டு போகணும். அவ்வளவுதான். 3x/5. இந்த -60 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 60 + 60ன்னு வந்துரும். அப்பனா 120. ஓகேவா? பாருங்க, 3x/5 = 120. நம்ம என்ன சொன்னோம்? ஈக்குவல்ட்டுக்கு மேல இருக்கிறத அடிச்சு கொடுத்துக்கலாமா? 4 3 3, இங்க நான் 3 12, ஒரு 0. அப்ப x = வகுத்தல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல போகும். அப்ப 40 × 5, 4 × 5 20, ஒரு 0. அப்ப எக்ஸோட மதிப்பு 200. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இல்ல நான் அடிச்சுலாம் கொடுக்கல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே போடலாம். 60x/100 = 60. 60 இருந்துச்சு. சாரி, 60x - 60 60x/100 - 60 = 60. அப்ப என்ன பண்ணிடலாம்? 60x/100 = 120. இப்ப 1னா இது 2. இப்ப x = 2 × 100 200. நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடிச்சு கொடுத்துதான் போடணும், அடிக்கதான் சொல்லியிருக்காங்கன்னு அடிப்பேன் அப்படிலாம் அவசியமே இல்லை. எனக்கு நீங்க அடிச்சு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, எனக்கு ஆன்சர் வரணும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எல்லாமே ஒரே சம்மு தான். ஆனா கேள்வியில மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்.
நீங்க கேள்வியில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டீங்கனாலே போதும். சரியா? மேம் இதுக்கு விட என்ன ஆகுது மேம்? 200. ஹோம்ஒர்க் சம் எழுதுங்க. ஹோம்ஒர்க் சம் 48 48% என்பது எக்ஸின் 64% சமமாகும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? மேம் இன்னொருத்தவங்க கணக்க சொல்லுங்க மேம். 48 48% என்பது எக்ஸின் 64% சமமாகும். சரிங்களா? எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஹோம்ஒர்க் சம். அடுத்த சம்மு ஓர் எண்ணின் 75%க்கும் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5. ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க. ஓகேவா? ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த குட்டி குட்டியா ஆன்லைன்ல கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்து ரேஷியோ வச்சு எப்படி போடுறது, கேள்வியில கேட்பாங்க. ஏவோட பி 20% கூட வாங்கியிருக்காரு, சம்பளம் என்ன இருக்கும், இந்த மாதிரி சம்பளம் அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ்க்கு ரெகுலரா வரணும், நடுவுல எல்லாம் போயிடக்கூடாது. கண்டினியூஸா கவனிச்சிங்க அப்படின்னா தான் புரியும். நான் சொல்ற மெத்தட்லயே எழுதியும் வச்சுக்காங்க, நீங்க திருப்பி பாக்குறதுக்கும் வசதியா இருக்கும். போட்டுடலாமா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல எது டவுட் இருந்தா கேளுங்க, ஒர்க் அவுட் பண்ணியும் பாருங்க. சரிங்களா? கிளாஸ் முடிச்சிடலாமா? எஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.